இன்னைக்கு 4.5 லட்சம் முதல் தேர்தலில், அப்புறம் 17 லட்சம், அப்புறம் 30 லட்சம், இப்ப 36 லட்சம். இது 1,20,00,000 ஆகும். இந்த நாடு நமதாகும். இந்த துயரங்கள், இந்த துன்பங்கள்லாம் ஓடி நீ கவலையே முடியாது. நம்ம கையில தான் இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் போராடணுங்கிற முடிவு நீ வரணும். யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நீ போயிடக்கூடாது. இது காலம் கையெழுத்திருக்கிற கடமை, வரலாறு நமக்கு விட்டிருக்கிற பெரும்பணி என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள் என்னினும் இளைய என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். அவன் பேசுவான், வியாக்கியானம் பேசுவான், இதெல்லாம் வெல்றதா, இதெல்லாம் போறதா, இவன் அதை பேசிவிட்டான், அதை பேசிவிட்டான், சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு. இப்ப ஒன்னும் அப்படி பேசலையே. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன், எங்க ஐயா மருத்துவர் பள்ளிவருடைய புத்தகம். அந்த வெளியீட்டுல நான் அப்படி பேசலையே. நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும். அதனாலதான் அப்படி பேசணும். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான். உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுறான். கருத்துனாலும் கருத்து, கருவினாலும் கருவி. துப்பாக்கி தூக்கி வரவனுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் பண்ணிருக்க முடியாது. நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதும் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். அதை நீ புரிஞ்சுக்கணும். வாங்க சீமான், வாங்க ஐயா, வாடா சீமான், என்னடா சொல்றான், இதாங்க. புரிஞ்சுக்கிச்சா? இதுக்கு மேல விளக்கம் கேட்கக்கூடாது. இதுதான் அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ வெட்ட போங்கிறபோது விழுந்து கும்பிட ஈன பயன்னு நினைச்சுக்கிறத எங்களை இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இயங்கு. இந்த ஆட்டத்தை நீ எவ்வளவு நாள் ஆடுவாயின் பாரு தம்பி. எவ்வளவு வேகமாக சுத்துற, முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமா சுத்தும். ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும். நாங்க எப்படி தெரியுங்களா, ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்கில் எச்சு விட்டுட்டு அப்படியே நிற்போம். விழுந்த உடனே போட்டா 2 தெரிச்சு ஓடும். ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில ஆக்கரை போட்டு பேக்கல நீ பார்த்துக்கிட்டே